எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் எடு. மார்க் டக்ளஸ் எழுதின ட்ரேடிங் இன் தி ஜோன் புக்கோட கம்ப்ளீட் சம்மரியா நம்ம இந்த சீரிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல சாப்டர் 7ல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ற வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நீங்க ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ரெகுலரா பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்டர் 7 தி ட்ரேடர்ஸ் எட்ஜ் திங்கிங் இன் ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ரேடிங் எட்ஜ பத்தியும் ப்ராபபிலிஸ்டிக்கா யோசிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் ரொம்ப டீடைல்டாவே பாத்தீங்கன்னா ஆர்த்தர் இந்த சாப்டர்ல சொல்லியிருப்பாரு. சோ இதுல இருந்து நான் என்னென்ன லெசன்ஸை கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி பாரடாக்ஸ். பாரடாக்ஸ் அப்படிங்கறத தமிழ்ல முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு முரண்பாடு ட்ரேடிங்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து அன்சர்டைனானது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத யாராலையும் பாத்தீங்கன்னா துல்லியமா ஒவ்வொரு தடவையும் கரெக்டா வந்து சொல்லவே முடியாது. இன்னொரு பக்கம் அவுட்கம் பாத்தீங்கன்னா வந்து ரேண்டமா வரும். அதாவது நம்ம எடுக்கிற ட்ரேடோட ரிசல்ட் அப்படிங்கிறது, எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாவோ லாஸாவோ எது வேணாலும் வரலாம். அதுலயுமே ஒரு பேட்டர்னை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த ப்ராஃபிட் லாஸ்ங்கிறது ரேண்டமா தான் வரும். எப்படி நம்ம ஒரு காயினை டாஸ் பண்றப்ப ஹெட் டெய்லி எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறி மாறி வரலாமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ற ட்ரேட்ல வர ப்ராஃபிட் லாஸும். பட் இருந்தாலும் ஒரு சில ட்ரேடர்ஸ் மட்டும் தொடர்ந்து இந்த மார்க்கெட்ல கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப நம்ம கேசினோவை எடுத்துக்கலாம். அதாவது கேம்லிங் பண்ற ஒரு இடம், சரிங்களா? சோ அந்த இடத்துலயுமே கிட்டத்தட்ட என்விரான்மெண்ட் இதுக்கு சிமிலரா தான் இருக்கும், சரிங்களா? பட் எக்ஸாக்ட்லி சேம் கிடையாது. ஆனா அந்த கேசினோ எப்படி ப்ராஃபிட் பண்றாங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ட்ரேடர்ஸ் எப்படி வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு கேசினோ பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க என்னென்ன கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த கேம்ஸ்க்கான ரூல்ஸ் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிளேயர்ஸ் வந்து விளையாடுவாங்க. பட் ஸ்டில் அவங்க கிரியேட் பண்ண அந்த ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூல்ஸ் வந்து அந்த கேசினோக்கு ஒரு எட்ஜை கிரியேட் பண்ணும். இந்த எட்ஜ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த கேசினோல பிளேயர்ஸ் வந்து விளையாட 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 லாங் ரன்ல பாக்குறப்போ, சரிங்களா, ஒரு இண்டிவிஜுவல் கேம்ல வந்து மேபி அங்க உள்ள வரவங்க குடுக்குற காசை விட அதிகமா அமௌண்ட் வந்து நம்ம பிரைஸ் மணியா குடுக்குற மாதிரி இருக்கும். ஆனாலும் லாங் ரன்ல பாக்குறப்போ அது வந்து அந்த கேசினோக்கு சாதகமா தான் இருக்கும். அவங்க கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட்டை ப்ராஃபிட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் வந்து அதுல விளையாடுற பிளேயர்ஸ்க்கு இந்த பிரைஸ் மணியா போகும். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ட்ரேடிங்லயும் அப்ளை ஆகுது. இங்கேயும் ட்ரேடர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த எட்ஜ் தான் அவங்கள ப்ராஃபிட்டபிளா பாத்தீங்கன்னா வச்சுக்குது. அதாவது ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் அப்படி கிடையாது. ஒரு லாங் ரன்ல பாத்தீங்கன்னா அவங்கள ப்ராஃபிட்டபிளா வச்சிருக்கு. ட்ரேடிங் எட்ஜ்னா என்ன? ஒரு எட்ஜ் அப்படிங்கறத ஒரு கண்டிஷன் ஆர் ஒரு செட்டப் இல்ல நம்ம பண்ற ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாவே நான் சொல்றேன். ஒரு விஷயம் நான் பண்றேன். அந்த விஷயம் நான் பண்றப்போ எனக்கு ஃபெயிலியர் ஆகிறத விட சக்சஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அததான் ஒரு எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேட்ல நான் மீன் பண்ணல, சரிங்களா? ஓவராலா நான் இப்போ வந்து ஒரு மாசம் ட்ரேட் பண்றேன், 10 மாசம் ட்ரேட் பண்றேன். இப்படி தொடர்ந்து கன்சிஸ்டன்டா ஒரு மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிளானை ஃபாலோ பண்றேன். அதுல நான் ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். இந்த வேலையை நான் செய்யறப்போ அந்த ஃபைனல் அவுட்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓவரால் ரிசல்ட் அப்படிங்கிறது அது எனக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா நான் ஒரு எட்ஜை உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இல்ல என்னால ப்ராஃபிட் பண்ண முடியல, லாஸ் தான் ஆகுது அப்படின்னா நான் இன்னும் எட்ஜை கிரியேட் பண்ணலன்னு அர்த்தம். ஒரு எட்ஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப எப்படி இந்த ஒரு 10 மாசத்துல நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ணிருக்கோமோ அதே ஒர்க்கை ரிப்பீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாங் ரன்ல இதே மாதிரியான ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன், ஒரு ட்ரேட் 2 ட்ரேட்ல கிடையாது, அந்த லாங் ரன்ல, சரிங்களா? இதுதான் ஒரு எட்ஜ் அப்படிங்கிறது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, என்னோட செட்டப் வந்து கரெக்டா இருந்தாலே அந்த ட்ரேட் வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் தான் ஆகும் அப்படின்றாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம என்னதான் வந்து பெர்ஃபெக்ட்டா செஞ்சாலும் கூட அந்த ட்ரேட்லயுமே நம்ம வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. நம்மளோட எட்ஜ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணாலும் இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம எடுக்கிற எந்த ஒரு ட்ரேட்ல வேணாலும் நம்ம வந்து லாஸ சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை விட மோசமான விஷயம் என்னன்னா அந்த லாஸ் கூட கண்டினியூஸா வரலாம். அதாவது ஸ்ட்ராங்கான எட்ஜ் இருக்கும் போதே தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ட்ரேட்ல வந்து நம்ம லாஸ ஃபேஸ் பண்ற ஒரு நிலைமை கூட வரலாம். மைக்ரோ வெர்சஸ் மேக்ரோ திங்கிங். மைக்ரோ லெவல் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடுக்கு நம்ம யோசிக்கிற விஷயங்கள், நம்ம செய்யற ஒர்க். ஓகேங்களா? மேக்ரோ லெவல் அப்படிங்கிறது ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ரேட்ஸ். ஓகேங்களா? ஒரு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். இப்போ ஒவ்வொரு ட்ரேடா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இண்டிபெண்டா, அன்பிரிடிக்டபிளா, அன்சர்டைனா தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஓகேயா? சோ ஒரு ட்ரேட் அப்படின்னு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே கண்டிப்பா நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் வரும், சரிங்களா? ஏன்னா ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் வரும், ஒரு ட்ரேட் லாஸ் ஆகும், ஒரு ட்ரேட் பிரேக் ஈவன் ஆகும். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ட்ரேட்ஸோட அவுட்கம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நம்ம இண்டிவிஜுவலா ஒரு ட்ரேடுக்கும் யோசிச்சோம் அப்படின்னா
கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஓகே. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படி யோசிக்கவும் கூடாது. சரிங்களா? ஒரு ட்ரேடோட அவுட்கமும் வந்து நமக்கு ஃபேவரபிளா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஓகே. நம்மளோட வேலை ஆஸ் அ ட்ரேடரா ஒரு குரூப் ஆஃப் ட்ரேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ தான் நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 1 மாசமோ, 3 மாசமோ, இல்ல ஒரு 20 ட்ரேட், 30 ட்ரேட், 50 ட்ரேட் அப்படின்னு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ அதுல தான் நம்ம செக் பண்ணணும். உண்மைய சொல்லணும்னா, அதுல தான் ஆக்சுவலா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கான். சரிங்களா? அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். ஓகே. வருஷம் ஃபுல்லா நல்லா படிக்கிறான். ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆயிட்டான். இப்ப அந்த ஒரு சப்ஜெக்ட்ல வந்து அந்த பையன் அரியர் வச்சுட்டதுனால, அந்த பையனுக்கு அறிவே இல்ல. அவன் முட்டாள் அப்படின்னு சொல்லிற முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மாரி தான் இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அண்ட் ட்ரேட் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கைய நம்ம வளர்த்துக்கணும். அது என்ன அப்படின்னா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்ல. என்னோட ட்ரேடிங் எட்ஜ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பா வேலை செய்யும். இந்த 2 நம்பிக்கை இருந்தா போதும். ஓகேங்களா? நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸால மட்டும் மார்க்கெட்ல வின் பண்ண முடியுது? அதாவது கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் கேசினோ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? மெயின் திங் என்னன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ட்ரேடோட அவுட்கம சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ப்ராபபிலிட்டிலயும், எக்ஸிகியூஷன்லயும் தான் இருக்கும். இப்போ ஒரு ட்ரேட் எடுக்க போறாங்கன்னா, அந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகுறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? லாஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? இத பார்ப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது அந்த ட்ரேட எக்ஸிக்யூட் பண்றதுல தான் கவனம் செலுத்துவாங்க. புரியுதுங்களா? மத்தபடி வேற எதையுமே அவங்க வந்து நினைக்கவே மாட்டாங்க. இந்த ட்ரேட் வந்து இப்ப லாபம் வந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படி இப்படின்லாம் எந்த திங்கிங்கும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ட்ரேட் எடுத்துட்டா ஒண்ணு ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். ஓகேங்களா? 2 எக்ஸ்ட்ரீம் கேஸஸ் அவ்வளவுதான். அத தாண்டி வேற எதுவுமே பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்ட்ல இருக்காது. ஓகே. அதனால ப்ராஃபிட் மட்டும் தான் வரணும். இல்ல லாஸ் மட்டும் தான் ஆகப்போது. அப்படிங்கிற மாரியான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்ட்ல இருக்கவே இருக்காது. சோ இந்த மாதிரியான ஒரு தாட்டோட ட்ரேட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேட்ல இருந்து நம்மளோட எமோஷனல் அட்டாச்மென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. ஓகே. தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், இந்த உணர்ச்சி வலி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லாமலே போது. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சரியா இருக்கணும் அப்படிங்கிற தேவையும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இல்லாம போது. இப்படி யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு ட்ரேட்லயும் ப்ராஃபிட் ஆகணும்னு நெனச்சேன் அப்படின்னா, நான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நான் எல்லாமே கரெக்ட்டா தான் பண்ணணும். எந்த தப்பு பண்ணிறவே கூடாது அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஆனா எல்லா ட்ரேட்லயும் ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படிங்கிற நம்பிக்கைய நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா, எல்லா நேரமும் கரெக்ட்டா தான் இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே மாட்டேன். இந்த இடத்துல ரைட், ராங் அப்படிங்கிறத நான் என்ன மீன் பண்றேன்னா, நம்மளோட வொர்க் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கணும். அத புரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் நம்ம வொர்க் எல்லாம் கரெக்ட்டா இருந்தாலும், மேபி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அகைன்ஸ்ட்டா வரலாம். ஏன்னா, இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரிங்களா? இதுவரைக்கும் இருக்கிற பிரைஸ் ஆக்ஷனுக்கு என்னென்ன நடந்திருக்கோ எல்லாம் ஸ்டடி பண்ணி, இத வச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பேசிஸ்ல தான் ட்ரேட் எடுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இருந்து நான் நெனச்சது நடக்கல அப்படின்னா, நான் பண்ண ஸ்டடி, நான் பண்ண வொர்க் எல்லாம் கரெக்ட்டு. ஆனா, என்னோட அந்த டிசிஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டிசிஷன் தான் அந்த இடத்துல தப்பாகுது. மத்தபடி என்னோட வொர்க் எல்லாமே நான் கரெக்ட்டா பண்ணணும். டிசிஷன் தப்பானாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் வெர்சஸ் நமக்கு தெரியாத விஷயம். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்மளோட எட்ஜ், பேட்டர்ன், செட்டப், ஸ்ட்ராட்டஜி, அனாலிசிஸ் டூல்ஸ் இது மட்டும் தான். நம்ம கையில இல்லாத விஷயம், நமக்கு தெரியாத விஷயம் என்ன அப்டின்னா, மத்த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? யார் யாரு எப்பப்ப ட்ரேட் பண்ணுவாங்க? அவங்க யோசிக்கிற விதம் எந்த மாரி இருக்கும்? இத நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இத ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்டின்னா, நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட செயல்பாடு மட்டும் நம்மளோட அந்த ட்ரேட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஓகே. இன்ஃபாக்ட் பிரைஸ் எப்படி மூவ் ஆகுது? ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நான் ஒருத்தர் மட்டும் பண்ற ட்ரேட்லயா அந்த பிரைஸ் அப்படிங்கிறது மூவ் ஆகுது? கண்டிப்பா கிடையாது. அங்க இருக்கிற நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான ட்ரேடர்ஸ் ஒண்ணா சேர்ந்து ட்ரேட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, அந்த ரேட் அப்படிங்கிறது மாறுது. அதுல நான் ஒரு அங்கம் அவ்வளவுதான். சரிங்களா? நான் ஒரு ஆள் கிடையாது. ஓகே. அங்க இருக்கிற பல பேர்ல நான் ஒருத்தர். நான் எடுக்கிற ஒரு ட்ரேட் அந்த இடத்துல ஒரு சின்ன தாக்கம். அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த மொத்த ட்ரேடர்ஸோட ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பிரைஸ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா மாத்துது. அப்படி இருக்கிறப்போ, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள்ல மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேயா? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள்னால தான் சம்டைம்ஸ் நம்ம எல்லா வொர்க்கும் கரெக்ட்டா பண்ணாலும், ரிசல்ட் வந்து நமக்கு ஃபேவரபிளா இல்லாம போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த விஷயம் தான் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடையும் அன்சர்டைனாவும், யூனிக்காவும் பார்த்தீங்கன்னா மாத்துது. அதாவது கணிக்க முடியாத மாதிரியும், தனித்துவமாவும் பார்த்தீங்கன்னா மாத்துது. ஏன் ஒவ்வொரு ட்ரேடும் தனித்துவமானது? ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடோட அவுட்கம் அப்படிங்கிறது மார்க்கெட்ல இருக்கிற பார்ட்டிசிபேஷன் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன மாரியான டிசிஷன்ஸ் எடுக்குறாங்க, இத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா டிசைடே ஆகுது. அதுல அவங்க வேற விதமா யோசிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். சரிங்களா? இந்த பேட்டர்ன்ல இப்படிதான் வந்து பிஹேவியர் இருக்கும். இந்த மாரி நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த மாரி தான் ட்ரேடர்ஸ் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தியரிட்டிக்கலா நான் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன்.
அந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் அப்ளை பண்ணி தான் நான் போயிட்டு ட்ரேட் எடுக்கிறேன். ஆனா பிராக்டிக்கலா அதுதான் வந்து நடக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல வேற ட்ரேடர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க. அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி நடந்துச்சுன்னா கண்டிஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல மாறும். அதனாலதான் போன தடவை நான் இதே பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் ப்ரோ ட்ரேட் எடுத்தேன். அது வந்து ப்ராஃபிட் ஆச்சு. ஆனா இந்த தடவை அதே அந்த பேட்டர்னை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஆனா இந்த தடவை அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரேடுக்கும் இன்னொரு ட்ரேடுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. ஈவன் தோ அந்த இடத்துல 2 ட்ரேட்லயுமே பேட்டர்ன் ஒரே மாதிரி இருந்தாலும் சரி, செட்டப் ஒரே மாதிரி இருந்தாலும் சரி, ஆனாலும் 2மே பாத்தீங்கன்னா வேற வேற தான். ஏன்னா அங்க இருக்கிற பார்ட்டிசிபேஷன் வேற வேற. அதாவது அங்க அவைலபிளா இருக்கிற ட்ரேடர்ஸ், அவங்க எடுக்கிற ட்ரேட், அவங்க யோசிக்கிற விதம், அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற வேறையா இருக்கும். சோ இதன் விளைவா தான் நமக்கு ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு ரேண்டம் சீக்வென்ஸ்ல நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ்ல வருது. அண்டர்ஸ்டாண்டிங் வெர்சஸ் அப்ளையிங் ப்ராபபிலிட்டிஸ். ட்ரேடர்ஸ் பண்ற ஒரு காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் வந்து ப்ராபபிலிட்டியா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையா ட்ரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா வந்து அப்ளையே பண்ண மாட்டாங்க. ஏன்னா உண்மையாலே நம்ம வந்து ப்ராபபிலிஸ்டிக்கா யோசிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல அப்படி யோசிக்கிறதுக்கே நம்மளோட பிலீஃப வந்து நம்ம மாத்தணும். நம்மளோட நம்பிக்கையில நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும். அண்ட் மென்டலி அதுக்கு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து இந்த அளவுக்கு ப்ராபபிலிஸ்டிக்கா யோசிச்சிருப்போமா அப்படின்னு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல நிறைய இடத்துல இந்த மாதிரியான ப்ராபபிலிஸ்டிக்கா யோசிக்கிற மாதிரியான ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய வரும். ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு அவுட்கமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சினாரியோவோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால அதையே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ப்ராபபிலிஸ்டிக்கா யோசிக்காமலே பாத்தீங்கன்னா போயிருவோம். சோ நம்ம ஒண்ணு நினைச்சா அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் அதே விஷயத்த ட்ரேடிங்குள்ளயும் கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். ஆனா அது ரொம்ப 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 மோசமான ஒரு தப்பு. த ஹிடன் ப்ராப்ளம். ட்ரேடிங்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது வெளியே தெரியாத ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் உண்மையாலே ரிஸ்க் அக்செப்ட் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படிங்கிறது. ஆனா அப்படி பேருக்கு மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர உண்மையாலே வந்து ரிஸ்க நிறைய பேர் அக்செப்ட் பண்றதே கிடையாது. என்ன ப்ரோ நான் ஸ்டாப் லாஸ்லாம் பிளேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்றது மட்டும் நம்ம வந்து ரிஸ்க் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற அர்த்தத்தை தராது. ஓகேங்களா? அதெல்லாமே நிறைய பேர் ஒரு கடமைக்காக கூட செய்யறாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. என்கிட்ட டக்குன்னு கேட்டீங்கன்னா ஹெல்மெட் ஏன் போடுறீங்கன்னா, நான் டக்குன்னு என்ன தெரியுமா சொல்லுவேன்? போடலன்னா போலீஸ் ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா உண்மையிலே எதுக்காக ஹெல்மெட் போடணும்? அந்த பர்பஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கறத ஒரு கடமைக்காக, அதுலயும் ரொம்ப ரேரா கொஞ்சம் பேர் தான் போடுவாங்க. ஓகே, மோஸ்ட்லி அதை கூட போட மாட்டாங்க. பட் நான் ரிஸ்க் அக்செப்ட் பண்றேங்கிற பேர்ல வெறும் ஸ்டாப் லாஸ் மட்டும் போடுறதுனால அங்க எதுவுமே பாத்தீங்கன்னா மாறிடாது. உண்மையாலே நம்ம ரிஸ்க் அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா காசு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஒருவேளை நம்ம எடுத்த டிசிஷன் தப்பா போனாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அன்சர்டனிட்டியை பத்தி நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கதான் நம்ம வந்து அப்படி இருந்தாதான் நம்ம உண்மையாலே ரிஸ்க் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னே அர்த்தம். ஏன்னா ரிஸ்க ஃபுல்லா அக்செப்ட் பண்ணலனா கொஞ்சம் இல்ல, ஃபுல்லாவே அக்செப்ட் பண்ணணும். சரிங்களா? 100% அக்செப்ட் பண்ணணும். நான் ஒரு 40% பண்றேன், 70 பண்றேன், 99% பண்றேன் அப்படின்னா கூட பிரச்சனை தான். ஓகேங்களா? ஏன்னா இதை பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து எமோஷனலா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம போட்ட ரூல்ஸே நம்ம வந்து பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறோம். சின்னதா ப்ராஃபிட் வந்த ட்ரேட உடனே க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்ல ஒரு தப்பான ஒரு என்ட்ரி போட்டோம் அப்படின்னா மார்க்கெட் திரும்ப ரெக்கவர் ஆகிரும் அப்படின்ட்டு தப்பான ஒரு பொசிஷனை ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணி அதுல லாஸ வந்து பாத்தீங்கன்னா வளர விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். த பீயிங் ரைட் ட்ராப். நார்மலாவே ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா நேரத்திலயுமே நான் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா நினைப்பாங்க. அதாவது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேட்லயுமே நம்ம கரெக்டா இருக்கணும். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமா ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னாலே அடுத்தது நமக்கு ஃபேவரபிளா இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்போம். பட் ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திங்கிங்னால ரிஸ்க வந்து நம்ம டிஃபைனே பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கே தெரியும் அடுத்து இதான் நடக்க போகுது அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நம்ம ரிஸ்க பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு, நமக்கு தான் தெரியுமே அந்த ட்ரேட் வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் தான் ஆக போகுது அப்படின்ட்டு ரிஸ்க பத்தி கவலையே படாம விட்டுருவோம். நம்ம எடுத்த ட்ரேடுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது இன்ஃபர்மேஷனோ டேட்டாவோ இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தமா வந்து நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம். இது நமக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை வந்து உருவாக்கும். அதுலயும் குறிப்பா மனதளவுல நிறைய பிரச்சனையை உருவாக்கும். ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு போராட்டமா இருக்கும். நான் வந்து என் கண் எதிர்க்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் நினைச்ச மாதிரி இந்த மார்க்கெட் மூவ் ஆகல அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. ஆனாலும் ஏதோ வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்ச மாதிரி என்னால அந்த இடத்துல எதுவுமே பாத்தீங்கன்னா பண்ண முடியல. மூளைக்குள்ள 1008 விஷயம், 1008 இது பாத்தீங்கன்னா திங்கிங் வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஆனா ஆக்ஷன் எதுவுமே எடுக்க முடியாம பாத்தீங்கன்னா அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துடுறேன். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சரியா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ட்ராப் தான். ஏன்னா இந்த எண்ணம் நம்மளோட மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட செயல்பாடுகளும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். டேக்கிங் எவ்ரி எட்ஜ் வெர்சஸ் செலக்டிங் ட்ரேட்ஸ். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வேலிடான என்ட்ரியுமே பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்குள்ள எந்த விதமான தயக்கமோ சந்தேகமோ பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம
அவங்களோட எமோஷன்ஸ் பேச்ச கேட்டு இந்த ட்ரேட எடுக்கலாம், இந்த ட்ரேட எடுக்க வேணாம் அப்படின்லாம் உட்கார்ந்து அந்த இடத்துல ஃபில்டரே பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்களோட எட்ஜ் வந்து அந்த இடத்துல வேலிடா இருக்கு அப்படின்னா எந்த தயக்கமும் இல்லாம அத எக்ஸிக்யூட் பண்ணிருவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட எட்ஜ் வந்து ஒரு ட்ரேட்ல வொர்க் அவுட் ஆகல அப்படின்னா கூட ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லாங் ரன்ல வந்து கண்டிப்பா அது அவங்களுக்கு சாதகமா தான் வந்து ரிசல்ட்ஸ குடுக்கும் அப்படின்னு. அதனால எந்த தயக்கமும் இல்லாம பார்த்தீங்கன்னா செயல்படுவாங்க. தி இல்யூஷன் ஆஃப் சர்டைனிட்டி த்ரூ அனாலிசிஸ். பொதுவாவே நம்ம நெறைய அனாலிசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, நெக்ஸ்ட் கண்டிப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால துல்லியமா சொல்லிற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் கிட்ட இருக்கும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம பண்ற அனாலிசிஸ் அப்படிங்கிறது நிச்சயத்தன்மைய குடுக்காது. அதாவது அடுத்து இதுதான் நடக்க போகுது, அடுத்து இப்படிதான் ஆகப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் அது சொல்லாது. அது ப்ராபபிலிட்டிய மட்டும் தான் குடுக்கும். நெக்ஸ்ட் மார்க்கெட் இந்த மாரி மூவ் ஆகுறதுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி மூவ் ஆகுறதுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியா மட்டும் தான் குடுக்கும். அண்ட் இந்த எண்ணத்தினால தான் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து இன்னும் பெட்டரான ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணணும். இன்னும் வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா நம்மளால சூப்பரா அனாலிசிஸ் பண்ண முடியும். சூப்பரா அனாலிசிஸ் பண்ணிட்டாலே மார்க்கெட்ட துல்லியமா வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியும், பிரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அனாலிசிஸ் மேல பாத்தீங்கன்னா வந்து ஒரு முழு நம்பிக்கையை வச்சு அதுலயே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த அனாலிசிஸ் மட்டும் ஓகேவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப பாதுகாப்பாவும் இந்த அன்சர்டைனிட்டியா பாத்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ட்ரேடிங்ல இந்த சர்டைனிட்டி அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்ல. சரிங்களா? இது இருக்கு அப்படின்னு நம்ம நம்புற வரைக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்னாடி ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படியாவது நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டா இருந்துராதா, 100% ப்ராஃபிட்ட குடுத்துறாதா, ஒவ்வொரு தடவையும் துல்லியமா ட்ரேட் எடுக்க வச்சிராதா அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரேட் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தேடி ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா உண்மையை சொல்றேன், அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது. ஏன்னா இதுதான் இயற்கை. இயற்கையை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா மாத்தவே முடியாது. சரிங்களா? சோ மார்க்கெட் அப்படிங்கிறது அன்சர்டைனான ஒண்ணுங்கிறது தான் இயற்கை. சரிங்களா? அப்போ அந்த என்விரான்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி தான் நம்மள தயார்படுத்திக்கணும். ஓகேங்களா? இல்ல எனக்கு இப்படி இருந்தா தான் நான் வேலை செய்வேன் அப்படின்றதுக்காக நமக்கு ஏத்த மாதிரி என்விரான்மெண்ட்ட நம்ம மாத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா, அந்த என்விரான்மெண்ட்க்கு அதாவது அந்த மார்க்கெட்டுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. நம்ம பாக்கெட்டுக்கு தான் அது டேமேஜ கிரியேட் பண்ணும். எக்ஸ்பெக்டேஷன், நம்மளோட எமோஷன் பெயினோட ரூட்டே இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான். எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதோட நம்மளோட விருப்பம் இல்ல நம்மளோட ஆசை அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது எல்லா நேரத்திலயும் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைவேறவே நிறைவேறாது. ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆனாலும், அதாவது நிறைவேறினாலும் பிரச்சனை தான், நிறைவேறலனாலும் பிரச்சனை தான். இப்ப நிறைவேறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சில எமோஷன்ஸ பாத்தீங்கன்னா தூண்டி விடும். ஓகே, ஆஹா நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு, அப்ப நான் நினைச்சா அது நடக்குது. ஓவர் கான்பிடென்ட் வரும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவா ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி எடுப்போம். நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே அப்படியே ஆப்போசிட்டா ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கோவம், விரக்தி, வருத்தம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வரும். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த எமோஷன்ஸ் எதுவுமே மார்க்கெட்டா பாத்தீங்கன்னா உருவாக்குறதே கிடையாது. அதாவது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்றதுக்காக மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து பார்சல் கட்டி ஒன்னும் இந்த எமோஷன்ஸ் எல்லாம், அதாவது இந்த எமோஷனல் பெயின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சு விடல. சரிங்களா? இது எல்லாமே நம்மளோட மைண்ட்ல நம்ம உருவாக்குற எமோஷன்ஸ் தான். சரிங்களா? அண்ட் இது உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த இடத்துல ஃபெயில் ஆகுறது. ஃபெயில் ஆக தான் செய்யும். ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான். ஏன்னா இயற்கையே இதுதான். சரிங்களா? ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது எப்பவுமே ஹெட் எல்லாம் வந்துகிட்டே இருக்காது. ஒரு தடவை ஹெட் வருதுன்னா ஒரு தடவை டெயில் வரதுக்கும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? தொடர்ந்து நான் 10 தடவை காயினை டாஸ் பண்ணேன், அந்த 10 தடவையுமே எனக்கு ஹெட் வந்துச்சுங்கிறதுனால 11வது தடவை எனக்கு ஹெட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படியே சொல்லிட்டு அந்த காயினை டாஸ் பண்ணி ஹெட் வந்துட்டாலும் அடுத்தடுத்த தடவையும் அது அப்படியே ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்லிட முடியாது. ஓகே, ஏன்னா இதெல்லாம் ரேண்டமா நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, இந்த இடத்துல போயிட்டு நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அது வந்து வருத்தத்தை குடுக்கத்தான் செய்யும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம ரொம்ப ஆசையா இருந்திருப்போம். ஓகே, என்னன்னா இந்த ட்ரேட் எப்படியாவது இதுவாயிடும், இந்த ட்ரேடுக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டே வச்சிருப்போம். நான் காமனா இருக்கிற விஷயத்தையும் சொல்றேன். ஏன்னா நான் நிறைய ட்ரேடர்ஸ் கூட பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ரேடர்ஸ்க்கு மேல நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுல காமனா ட்ரேடிங் சூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கிற வேலை வந்து எனக்கு சுத்தமா செட் ஆகல, எனக்கு பிடிக்கவே இல்ல, இல்ல நான் ஒரு கடமைக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் வேணும். சோ அதனால நான் பார்த்ததுல எனக்கு ட்ரேடிங் வந்து ஏதோ அவங்க பார்வைக்கு ட்ரேடிங் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ட்ரேடிங் வந்து அவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட பர்சனுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது ஒரு ட்ரேட்ல இப்ப அவங்க எதிர்பார்ப்பு வச்சுட்டு வரல, ட்ரேடிங் பண்றதுக்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் உள்ள வராங்க. சரிங்களா? இப்ப உள்ள வரும்போதே
அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளவு வருத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனாலதான் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கறத வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்மளோட புலனுணர்வை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸ்பெக்டேஷன் நம்மளோட மைண்ட்ல இருக்கு அப்படின்னாலே அதை சப்போர்ட் பண்ற விஷயங்களை மட்டும்தான் அது எடுத்துக்கும். அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அது வந்து இக்னோர் தான் பண்ணும். இதனால நம்ம எடுக்கிற டிசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப புவரா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம மிஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. பெயின் அவாய்டன்ஸ் மெக்கானிசம் வழக்கமாவே ஒரு ஹியூமன் பீயிங்கா நமக்கு வழித்தர விஷயங்கள்ல இருந்து நம்ம விலகி போக தான் பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே நம்ம வந்து ட்ரெயின் ஆகியிருக்கோம். சரிங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு நெருப்பு தொட்டா சுடும் அப்படின்னா வேணும்னே போயிட்டு எல்லாம் வந்து நம்ம தொட்டு பார்க்க மாட்டோம். குழந்தைங்க பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படிங்கறது அந்த வயசுல இருக்காது. ஒரு பெரியவங்களா இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல வந்து ஹீட்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இது வந்து இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். இதுவுமே பாத்தீங்கன்னா ட்ரேடிங்ல நமக்கு ஒரு பிரச்சனையா தான் வருது. அது என்ன அப்படின்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எமோஷனல் பெயினை ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷீல்டு மாதிரி பாத்தீங்கன்னா சில விஷயங்களை அது பண்ண ஆரம்பிக்கும். ரியாலிட்டிய ஒத்துக்கவே ஒத்துக்காது, சிக்னல்ஸை இக்னோர் பண்றது, ரேஷனலா பாத்தீங்கன்னா இருக்கிறது, இது எல்லாமே நம்மள எமோஷன்ல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக நம்ம மைண்டே பாத்தீங்கன்னா பண்ற ஒரு வேலை இது. ஆனா இதெல்லாம் பண்றதுனால மட்டும் நம்ம அந்த எமோஷன்ஸை வந்து ஃபீல் பண்ணவே மாட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாமே ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா எல்லா எமோஷன்ஸும் வெளியே வரதான் செய்யும். ஏன்னா இங்கேயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பரவாயில்ல, ஒன்னும் இல்ல, இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் சரிங்களா, ஒரு பை அண்ட் ஷே எடுத்துட்டேன், மார்க்கெட் வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு, நானும் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு நான் வந்து ஆறுதல் சொல்லிட்டே இருக்கேன். இங்க எப்படி இருக்கு, இங்க இப்படி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு, இந்த டைம்ல வந்து கொஞ்சம் வால்யூம் வரும், நல்லா மார்க்கெட் ஏறும், சோ வெயிட் பண்ணலாம்னு ஓரளவுக்கு தான் பாத்தீங்கன்னா எனக்கு நானே தைரியம் சொல்லிட்டு இருக்க முடியும். ஒருவேளை என்னோட கேபிட்டல் அளவுக்கு லாஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேல எனக்கு நான் தைரியம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவ்வளவுதான், அங்க லாஸ் ஆயிட்டு போயிடும். இப்ப அந்த லாஸை பார்த்ததுக்கு அப்புறம் அகைன் எமோஷனல் பெயினை ஃபீல் பண்ண தான் போறேன். சோ இந்த பெயின் அவாய்டன்ஸ் மெக்கானிசம்னால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது சப்கான்சியஸாவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்காம தவற விட்டுறோம். அதை நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு, ஆனா சப்கான்சியஸ் லெவல்ல அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிட்டு இருக்கு. மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் இஸ் நியூட்ரல். ஒரு சிலர்லாம் வந்து மார்க்கெட் ஏதோ வந்து போன ஜென்மத்துல நான் ஏதோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் போல இருக்கு இந்த மார்க்கெட்டுக்கு, இந்த ஜென்மத்துல என்ன வச்சு செய்யுது, எனக்கு எகெயின்ஸ்டாவே இருக்கு அப்படின்லாம் ஒரு சிலர் புலம்புறத நான் கேட்டிருக்கேன். நானே வந்து என்னோட ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல இந்த மாதிரிலாம் நிறைய புலம்பி இருக்கேன். ஓகே, ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறது பியூரா நியூட்ரலான ஒண்ணு. அது வந்து பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழைங்களுக்கு ஒரு மாதிரியும், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவருக்கு ஒரு மாதிரியும், புதுசா நேத்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணவருக்கு ஒரு மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கிடையாது. எல்லாருக்குமே காமனா இருக்கிறது ஒரே மார்க்கெட் தான். ஆக்சுவலா அந்த மார்க்கெட்டை நம்ம எப்படி பாக்குறோம், நம்மளோட நம்பிக்கை எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நம்மளோட மைண்ட் செட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம பாக்குற அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளோட பார்வைக்கு ஒவ்வொரு ட்ரேடருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா மார்க்கெட்டோட பார்வைக்கு அது மத்த எல்லா ட்ரேடருக்குமே பாத்தீங்கன்னா பொதுவா ஒரே மாதிரி தான் இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தான் மார்க்கெட் வந்து வேற வேற மாதிரியா தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அப்சர்விங் வெர்சஸ் ட்ரேடிங். இப்ப நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் அவ்வளோ கிளியரா வேலை செய்யும். யார் என்ன சொன்னாலும் பாத்தீங்கன்னா காதுல வாங்கிப்போம், கேட்டுப்போம், அதப்படி நடந்துப்போம். எந்த விதமான பயாஸும் இல்லாம பாத்தீங்கன்னா இருப்போம். ஆனா ஒரு ட்ரேடை எடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அப்படியே எப்படி அனியன் விக்கிற மாதிரி வந்து மாறிடுவோம். டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவோம். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற ஒரு பர்சனா இருந்தாலும் ஒரு ட்ரேடை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ரேடை சப்போர்ட் பண்ற விஷயங்களை மட்டும்தான் காதுல வாங்கணும்னு நினைப்போம். அதுக்கு எகெயின்ஸ்டா எந்த விஷயம் இருந்தாலும் அது நம்ம காதுல கேட்டாலுமே கேட்டும் கேட்காத மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்போம். சோ இந்த மாதிரியான எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது கிளாரிட்டியே வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிரும். ஓகேங்களா? அதாவது நம்ம யோசிக்கிற விதத்தை, நம்ம செயல்படுறத பாத்தீங்கன்னா பாதிக்கும். இந்த மாதிரியான எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது கிளாரிட்டியை குறைக்க ஆரம்பிக்கும். இதனால நிறைய தகவல்கள் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் கண்டும் காணாம தான் இருக்கும். அப்படி இருந்தோம் அப்படின்னா சரியான நேரத்துல ஒரு சரியான முடிவை நம்மளால எடுக்க முடியாமலே போயிடும். பாராடாக்ஸ் ஆஃப் ட்ரேடிங் பிஹேவியர். நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம ஃபாலோ பண்ணணும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிளா இருக்கலாம். என்ன ப்ரோ இவ்வளவு நேரம் எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிளா இருக்கலாம். ஆனா ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. ரூல்ஸை வந்து பிளெக்சிபிளா வச்சுப்பாங்க. ஒரு நேரம் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு நேரம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு நேரம் யூஸே பண்ண மாட்டாங்க. அதை பிளெக்சிபிளா ஆக்கிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸை பிக்ஸ்ட் ஆக்கிடுவாங்க. இதன் விளைவா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்கன்சிஸ்டன்டா இருக்கும். ட்ரேடிங்கோட 5 ஃபண்டமெண்டல் ட்ரூத், அதாவது அடிப்படையான உண்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு கேட்டீங்கன்னா இது மார்க்கெட்டோட
இயல்பு என்ன அப்படிங்கறதையும் இந்த 5 ஃபண்டமெண்டல் ட்ரூத் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். 2வது நம்ம மணி ஏர்ன் பண்றதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதாவது இந்த செகண்ட் பாயிண்ட்ல அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, கண்டிப்பா எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து இதுதான் நடக்க போகுது, இல்ல இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ்டா நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால வந்து காசு சம்பாதிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு மீன் பண்றாரு. பட் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பிரைஸ்ல என்ன ஆக போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் அந்த வித்தியாசம் இருக்கு சரிங்களா. இது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இவ்வளவு இருக்கு, இது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இவ்வளவு இருக்கு அப்படின்னா அது வேற. அதுல எதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம். அதை விட்டுட்டு அடுத்து இப்படிதான் மூவ் ஆக போகுது, இந்த மாதிரி தெரிஞ்சா மட்டும்தான் என்னால காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அதுதான் கிடையாது அப்படிங்கிறாரு. 3வது ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கறது ரேண்டமா தான் வரும். 4வது ஒரு எட்ஜ் அப்படிங்கிறது நமக்கு ப்ராபபிலிட்டி அட்வான்டேஜ் மட்டும் தான் கொடுக்கும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு ட்ரேட்லயும் ப்ராஃபிட் அது வந்து என்ஷூர் பண்ணாது, அதாவது உறுதிப்படுத்தாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி 5வது விஷயம், மார்க்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டும் யூனிக்கானது. எமோஷனல் ரிஸ்கை எப்படி நம்ம எலிமினேட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 5 ஃபண்டமெண்டல் ட்ரூத் இருக்கு பாத்தீங்களா, அந்த உண்மைகளை நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே எமோஷனல் பெயின் அப்படிங்கறத நம்ம வந்து டோட்டலா ரிமூவ் பண்ணிடலாம் நம்மளோட மைண்ட்ல இருந்து. அதை பண்ணதுக்கு அப்புறம் பயமோ விரக்தியோ உணர்ச்சி வசப்பட்டு ட்ரேட் பண்றதோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணவே மாட்டோம். திங்கிங் இன் ப்ராபபிலிட்டிஸ். சோ நம்ம வந்து ப்ராபபிலிஸ்டிக்கா திங்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அன்சர்டைனிட்டியை ஏத்துக்கணும். அதே மாதிரி எல்லா விதமான அவுட்கம்ஸும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் அக்செப்ட் பண்ணணும். இது ரெண்டையும் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம ப்ராபபிலிஸ்டிக்கா யோசிக்கவே முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா டைமும் கரெக்டா இருக்கணும், எல்லா டைமும் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கறத சுத்தமா நம்ம வந்து மறந்துடணும். ஏன்னா இதை அக்செப்ட் பண்ணிட்டு இதை பண்ணாம இருந்தாதான் நம்மளால ப்ராபபிலிஸ்டிக்கா யோசிக்கவே முடியும் ட்ரேடிங் பண்ணும்போது. ரோல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இன் ப்ராபபிலிஸ்டிக் திங்கிங். நம்ம ப்ராபபிலிஸ்டிக்கா யோசிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா சில எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஃபண்டமெண்டல் ட்ரூத்தே எடுத்துக்கோங்களேன், மார்க்கெட்ல எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ட்ரூத், ஒரு உண்மை சரிங்களா. இந்த உண்மையை நம்ம எதிர்பார்க்கலாம், இது கரெக்டான எக்ஸ்பெக்டேஷன். அதை விட்டுட்டு இந்த ட்ரேட் கண்டிப்பா ப்ராஃபிட் ஆகும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான தப்பான எக்ஸ்பெக்டேஷன் தான் நமக்கு எமோஷனல் பெயினை வந்து உருவாக்கும். எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாம எப்படி ட்ரேட் பண்றது? அதுக்கு நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட மைண்ட் செட் இருக்கணும் ஓகேங்களா. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட்டை ப்ராபபிலிட்டியோட ஒரு பார்ட்டாவும் லாஸ காஸ்ட் ஆஃப் டூயிங் பிசினஸாவும் பாத்தீங்கன்னா பாப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா லாஸ ஒரு லெசனா பாருங்க, ப்ராஃபிட்ட நம்ம பண்ண ஒரு விஷயத்துக்கான ஒரு ரிவார்டா பாருங்க, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ப்ராஃபிட் லாஸ பாக்குற விதத்தை நம்ம மாத்திட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி நம்ம பண்ற ட்ரேட்ல இருந்து நம்மளோட இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது கட் ஆயிரும். ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் தான் எல்லாத்தோடையும் பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது நம்ம பண்ற விஷயங்கள். இப்போ நீங்க இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கிறது கூட பாத்தீங்கன்னா ஒரு வகையில இதோட கனெக்ட் ஆகி தான் இருக்கு. முதல்ல இத பத்தின புரிதலை நம்ம வந்து வளர்த்துக்கணும். ப்ராஃபிட்னா இல்ல லாஸ்னா என்ன, ட்ரேடிங்ல அது எப்படி வருது, அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எப்படி நம்ம ஒரு டிசிஷனை எடுக்கிறது, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த பாயிண்ட்ல என்ட்ரி ஆகணும், அதோட எக்ஸிட் பிளான், எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிளியரா டிசைட் பண்ணணும். ஒன் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ட்ரேட்ல நமக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு தயக்கமோ இல்லாம அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த தயக்கமும் சந்தேகமும் பாத்தீங்கன்னா வரவே கூடாது. ஏன்னா நம்ம பிளான் படி செயல்பட்டிருக்கோம் ஓகேங்களா. சோ இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மார்க்கெட் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தெரியுது, நெக்ஸ்ட் இப்படிலாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துட்டேன். ஒன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த விஷயம்லாம் இருக்கவே கூடாது ஓகேங்களா. ஏன்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதோட எக்ஸிட் பிளான், ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றது, இது எல்லாமே கிளியரா டிஃபைன் பண்ணிட்டு தான் அந்த ட்ரேட்லயே இறங்குறோம். இறங்குனதுக்கு அப்புறம் பாதியிலே வந்து நம்ம வந்து மைண்ட் எல்லாம் மாத்திக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. த நவ் மொமெண்ட் எக்ஸிகியூஷன் ஸ்டேட். நவ் மொமெண்ட்ல இருந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதாவது இதுக்கு முன்னாடி நான் எடுத்த ட்ரேடோட ப்ராஃபிட்டோ லாஸோ என்னோட மைண்ட்ல பாத்தீங்கன்னா வரவே கூடாது ஓகேங்களா. அந்த ப்ராஃபிட் லாஸ மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் இப்போ வந்து ட்ரேட் எடுக்கவே கூடாது. 2வது ஃபியூச்சர் மேல எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் நான் வச்சுக்கவே கூடாது. இதை ரெண்டையும் பண்ணா மட்டும்தான் என்னால பிரசன்ட் மொமெண்ட்ல ஃபோக்கஸே பண்ண முடியும். ஃபோக்கஸ் பண்ணாதான் என்னால நவ் மொமெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரேடே எடுக்க முடியும். இந்த நவ் மொமெண்ட்ல இருந்து ட்ரேட் எடுத்தா மட்டும்தான் நம்ம எல்லா ஒர்க்கையும் கரெக்டா பண்ணுவோம். அண்ட் நம்ம எடுக்கிற டிசிஷனும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கும். இல்லனா நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி யோசிச்சு டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னோ இல்ல ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னோ இல்ல எல்லா நேரமும் நம்ம வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னோ பாத்தீங்கன்னா அவங்க வந்து நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு அவங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே மாட்டாங்க. சோ அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே எக்ஸிகியூஷன், டிசிப்ளின், ப்ராபபிலிட்டி, சோ இந்த விஷயத்துல தான் பாத்தீங்கன்னா இருக்கும். நம்மளும் இந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணா ஒரு ப்ரொஃபஷனல் மைண்ட் செட்டோட பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணலாம்.
நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படினாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படினாலும் சரி, இல்ல ப்ரோ நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன் அப்படினாலும் சரி, கவலையே படாதீங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட ட்ரேடிங் இன் கம்யூனிட்டில நாங்க மென்டார்ஷிப் ப்ரோகிராம்ஸ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த ப்ரோகிராம் பத்தின டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி பாருங்க. இல்லனா tradingminedu.in அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல இந்த புக்கோட 8th சாப்டர் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.